எடுத்து சொல்றோம் தற்கொலையா? இந்த மாதிரி என்ன மாதிரி வயசானவங்களுக்கு அம்மாவா இருக்கிறவன் தற்கொலையா? முன்ன மாதிரி இளைஞருக்கெல்லாம் ஒரு கல்வி சொல்றாங்க, சாப்பிடுறானே அது தற்கொலையா? எவன் நல்லவன் செஞ்சாலும் அரசியலுக்கு பிடிக்காது, அவன் மட்டுமே இருக்கணும். ஆனா ஏன் புள்ள வரும்? பாண்டிச்சேரியில மட்டும் இல்ல, எந்தெந்த இடத்துல அவன் நிக்கிறானோ என் புள்ளதான் வரணும். சின்ன கடையில பூ விற்கிற சுகுணா ஆனந்த் தொகுதி ஆனந்த வீட்டு பக்கத்து தெருவில் இருக்கிற பிளாட்பாரத்தில் இருக்கிற சுகுணா, இதை அப்படியே கட் பண்ணாத அப்படியே போடு. போறியா செத்துருவ. கரூர்ல நடந்ததல்ல, செத்துருவ. உனக்கு காசு தருவாங்க. நான் காசுக்காக போல, என் உயிர் போனா மயிரே ஒன்னாச்சு. உயிர் என் தலைவனுக்காக போகுதுன்னு வச்சுக்கேன், அசால்ட்டா விட்டு போவேன். சரி, நான் தனியா செத்தனா யாருக்கும் தெரியாது, இங்க வந்து நான் செத்தனா தெரியும். என் தலைவனுக்காக உயிரை கொடுக்க கூட தயாரு. நான் செத்துட்டு போறேன். என்ன எல்லாம் போன் பண்ணாங்க, வேலையை லீவ் போடுற, வேலை போடா வேலை, இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை. வேலையை எனக்கு முக்கியம், எனக்கு தேவை என் தலைவன். இது நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல, இவ்வளோ கிட்டத்துல தலைவனை பார்ப்பேன், அவர் குரலை கேட்பேன்னு. கண்டிப்பா அவர் தான் சிஎம். அவரை தவிர வேற யாரும் வர முடியாது. மக்கள் கூட நிக்கிறவங்க தான் தலைவர். கரூர்ல நடந்தப்போ அவர் போயிட்டாரு. அப்புறம் 40 நாள் போகல சார், போகல. புலி பதுங்குதுன்னா பாயறதுக்கு தான். அங்க மக்கள் வந்து 40 பேர் இறந்து 1000 பேர் 1000 சொல்லலாம். நின்று இருக்கலாம்ல, தப்பு தானே? தப்பு தானே? இப்ப நான் கீழே விழறேன்னா அது ஏன் தப்பு? அவர் தப்பு கிடையாது, நான் தான் பார்த்து நடக்கணும். நான் பார்த்து நடக்கல, நான் கீழே விழுந்துட்டேன். என் மேல தப்ப வச்சுட்டு எதுக்கு அவரை குறை சொல்லணும்? தலைவன் எல்லாம் இதுக்கு காரணம். பார்க்க வந்தீங்க, என்ன நான் பாதுகாத்துக்கணும், தலைவனையும் பாதுகாக்கணும். அப்படி இருந்தா வரணும். நீங்க வந்து கேர்லெஸ்ஸா வந்துட்டு தலைவன் மேல குறை சொல்லவே கூடாது, தப்பு. இன்னைக்கு கூட நிறைய எதிர்பார்த்திருப்பாங்க, அசம்பாவிதம் நடக்கும் நிறைய எதிர்பார்த்தாங்க. எல்லாரும் முஞ்சிலையும் கறி சார், எல்லாரும் முஞ்சிலையும் கறி தான். இன்னைக்கு அசிங்கப்பட்டு நிப்பாங்க. அவ்வளவு சூப்பரா நடந்துச்சு மீட்டிங், யாருக்கும் எந்த ஒரு இதுவும் நடக்கல, சூப்பரா இருந்துச்சு. எங்க சிஎம் வராரு, வந்துட்டாரு. புரியல. அவர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் எங்க நிக்கிறாரோ அவருக்கு எதிர்த்து நான் போட்டியிட போறேன். விஜய் 1000 பேர் போட்டிட்டோம் சார், 1000 பேர் போட்டிட்டோம். நமக்கான அவர் ஓட்டையா சாட்டையா இருந்தாலும் சரி, திருப்பி வாங்கி அடிக்கிற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் இருக்கு. அவரை வேட்டையாடிடுவோம், எந்த சாட்டையும் வர முடியாது எங்க அண்ணன் கிட்ட. எதுக்காக டிவிக்கு ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? நல்லதுக்கு நடக்கத்தான். இப்போ எவ்வளவு போயிடுச்சு. ஆமா, இப்ப நடக்கிறது என்ன? மக்களாட்சி நடக்குது, மன்னர் ஆட்சி நடக்குது. மக்கள் தான் ஓட்டு போட்டோம், மக்களுக்காக என்ன செஞ்சாங்க? மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய கொடுத்துட்டு கரண்ட் பில்லி வீட்டு வரலையும் 3000 ரூபாய் போடுங்கன்னா ஓகேவா? ஒரு மாசம் செல்லுக்கே ரீசார்ஜ் 1000 ரூபாய் எங்களுக்கு வேணாம் சார், நாங்க தரோம். அவங்களுக்கு 2000 ரூபாய் வச்சுக்க சொல்லுங்க வீட்டு செலவுக்கு. எங்களுக்கு அவங்க காசு தேவையில்ல, காசுக்கு வரல. இப்ப வந்த கூட்டம் ஒண்ணு கூட காசுக்கு வரல. எல்லா இடத்துலயும் காசு கொடுத்தாதான் கூட்டம் வரும். இங்க நாங்க எங்க தலைவனுக்காக வந்திருக்கோம். பொறுமையா இருக்கிறோம். ஆனா 2026 எங்களோட இதை நீங்க வேகத்தையும் சரி என்னோட இதையும் பார்ப்பாங்க. அன்னைக்கு நேரில் நம்ம பார்த்தோம். அதே 2026 நாங்க ஜெயிச்சுட்டு அந்த 2 பாய்ஸ் யாருன்னு அப்ப தெரியும், டிவிகே பாய்ஸ்னா யாருன்னு. சரிங்களா? 2026 டிவிகே தான், தளபதி தான். அவங்க வந்து வீசு போறதுக்கு ஒரு இண்டு போறதுக்கு இப்ப நீங்க எல்லாம் இருக்கீங்க, தளபதி கேக்குறீங்க. ஆனா நம்மளாம் சொல்லணும், அவங்களாவது வந்து நம்ம வீசு போகணும், பெரிய ஆளாகும் சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அதால அவங்க எத்தனை அடி வாங்க போறாங்க தெரியல. ஒரு நாள் கண்டிப்பா அவங்க வந்து நம்ம கண்ணுல படுவாங்க. அன்னைக்கு இந்த டிவிகே யாருன்னா தெரியும், அன்னைக்கு அவங்க பாப்பாங்க. ஆனா இன்னைக்கு டிவிக்கே பொறுமையா இருக்கும். 2026 நாங்க ஜெயிச்சுட்டு அவரை தேடி எங்க இருந்தாலும் சரி அன்னைக்கு போய் நாங்க பேசுவோம். சரிங்களா? தளபதி பார்த்தனா வெளியால் பையன் வேற ஐயா. இவருக்கு வந்து ஏற்கனவே ஃபேனை வச்சுக்கிட்டு இவர் வந்தவர். சரிங்களா? எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் சரி ஈடு கொடுக்குற அளவுக்கு இவர் ஒத்தாள் இருக்காரு. அதால சில ஆள் சில இது பண்றாங்க. ஆனா இவரை ஒன்றும் பண்ண முடியாது, இப்பயும் சொல்றேன். ஆனா தளபதி 2026 இப்ப பொறுமையா இருக்கிற மாதிரி. ஆனா எத்தனை சேர்த்து பார்த்தேன். ஆனா இங்க இருந்தது தண்ணி சரி இதுவும் சரி எல்லாமே கட்டா இருந்துச்சு. சரிங்களா? நம்மளுக்கு வந்து கொடுத்த செக்யூரிட்டியும் தண்ணியும் தாகத்துக்கு எப்ப தண்ணி கேட்டாலும் 4-5 பாட்டில் எல்லாமே கொடுத்தா சூப்பரா இருந்துச்சு. ஒரே ஸ்பீச் டிஎம்கே ஆட்சி போச்சு. எல்லாம் படிக்காத தற்கூரிகள். நம்ம என்ன சொல்றது? தளபதி அவர் பேசுற ஸ்பீச்சை பாத்தீங்களா? நம்ம ஊருக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தானே இப்ப டிஎம்கே இருக்கு.
அவர் பேசுறது நம்ம ஊரையும் சேர்த்து நமக்கு ரயில்வே சீட்டை வர வைக்கணும், நமக்கு ரேஷன் கார்டை வர வைக்கணும், நம்மளும் கோசம் பேசுறாரு ப்ரோ. நம்மள ஒருத்தர் ப்ரோ, அவர் நம்ம 2026 நம்ம உட்கார வைக்கிறோம் ப்ரோ. யார் செய்யலாம், யாரை வந்து அவர் சொன்னாரு? புரியல, இந்த திட்டத்தை இதெல்லாம் வந்து யார் செய்யலாம்? யாரும் செய்யல ப்ரோ. செய்யலாம். ஆனா அவருக்கு நெருக்கடி ப்ரோ, காசு இல்ல, யாரும் வந்து ஸ்பான்சர் பண்ணல. அவர் வந்தாருன்னா ஃபுல் ஸ்பான்சர் வரும், ஃபுல்லா நடக்கும் ப்ரோ. அவர் சொன்ன ஒவ்வொன்றும் இங்க மாறும் ப்ரோ. மாறும்போது பாருங்க, அப்புறம் நான் வந்து பேட்டி கொடுக்குறேன். சீமான்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொச்சை. அவன் பொட்டனாய் தற்கூரி ப்ரோ, தற்கூரி, படிக்க தெரியாத தற்கூரி. அவர் பாத்தீங்கன்னா எல்லாரும் டிவிகே கட்சிகள் இருக்கு, எல்லாரும் தற்கொலை. அவன் எல்லா கட்சியும் தானே ப்ரோ பேசினுக்கிறான். ப்ரோ பேச ஓட்டு போட்டோம்ல அவனுக்கு நாங்க தான் தற்கூரி. உண்மையாக சொல்றோம், ஓட்டு போட்ட நாங்க தான் தற்கூரி. உண்மையாக சொல்றோம் தான். காட்டை துரைமுருகன் பாத்தீங்கன்னா டிவிகே கட்சி வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடாது, அது ஒழிக்கப்பட வேண்டிய கட்சின்னு சொல்றாரு. ப்ரோ அவன் ஒரு ஆளே டிஎம்கே ஒழிக்க வேண்டிய கட்சி ப்ரோ. டிவிக்கு ஒழிக்கிறோம் சொல்றானோ அவங்கள ஃபர்ஸ்ட் ஒழிக்கும். இது ப்ரோ, நீங்க இப்ப சென்னைக்கு போறீங்க, ஒரு ட்ரிப் டிராவல் மாதிரி போறீங்க, டேக் டைவர்ஷன் எத்தனை டைவர்ஷன் எடுக்கிறீங்க நீங்க சொல்லுங்க ப்ரோ. மாறும் ப்ரோ, 2026 எல்லாமே மாறும். சட்டமன்றமே நம்ம கையில் தான். அவ்வளவுதான். சரியில்லை, வீட்டு உள்ள தண்ணி வருது ப்ரோ. வந்துட்டாரு ப்ரோ, இதோட எல்லாமே வாழைச்சுடி வாழைச்சுடி கண்டிப்பா வரலாறு திரும்பும். ஓகேவா? 1977 எப்படி எம்ஜிஆர் வந்தாரோ 1966 அப்படியே மாதிரி வந்தாரோ அதே மாதிரி 2026 எங்க தளபதியா சிஎம் உட்கார வைக்கிறோம். அதே மாதிரி அந்த ரோஸ்ட் பாய்ஸ் படம் சொல்ற எங்கேயோ சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல சொல்லிட்டு போனாங்கன்னா அந்த கதவியே அவங்க தாண்ட மாட்டாங்க. சரிங்களா? இந்த தளபதி பாய்ஸ்னா அவங்களுக்கு யாருன்னு இங்கே காமிச்சிடுவோம். ஆனா நம்ம கண்ணுல மாட்டல. ஆனா சில தற்குறி சொல்றேன், நான் ஓப்பனா சொல்றேன், அவங்களதான் சொல்லுவேன். நாங்க தளபதிக்காக உயிரை கூட கொடுப்போம் ப்ரோ. அவருக்காக எங்க அண்ணன் மாதிரி அவரு, எங்க அண்ணனையே அவர் பேசிட்டாரு ப்ரோ. எங்க அண்ணனுக்கு ஒண்ணுனா நம்ம உருவமா விடமாட்டோம். அவங்க மட்டும் நம்ம கண்ணுல பட்டாங்கன்னா எங்க அண்ணன் இந்த தம்பிங்க யாருன்னா அவங்க அந்த இடத்துல பாத்துருவாங்க. சரிங்க, இந்த இடத்துல பாத்துருவாங்க. அந்த இடத்துல நான் ஓப்பனா சொல்றேன். சீமாவோட சொன்ன அணி குஞ்சு ஆமக்கறி சாட்டம் அவன் அணில் குஞ்சு. நாங்கல்ல ஆமக்கறி சாட்டம் அவன் அணில் குஞ்சு. நாங்கள அணில் குஞ்சு. 2026 ஒண்ணுமே செய்ய முடியாது. சரிங்களா? சில தெருக்கள் 1000 சொல்ல, இந்த இடமே சரி சில பேர் சொல்லுவாங்க அது சரியில்லை இது சரியில்லைன்னு. இங்க நடந்த இப்ப நான் அந்த தளபதி பேசினேன்னு சுத்தமா பிடிச்சிருந்துச்சு. 1க்கு 6 டைம் தண்ணி கொடுத்தாங்க, போலீஸ் பாதுகாப்பு பிடிச்சிருந்துச்சு, பெண்களுக்கு முக்கியமா பாதுகாப்பு கொடுத்தாங்க, ஆண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. ஆனா அந்த ரோஸ்ட் பைக் நம்ம கண்ணுல பட்டாங்கன்னா சத்தியமா சொல்றேன், சாவடிச்சு போட்டுரும். ஓப்பனா சொல்றேன். சரிங்களா? ஆனா தளபதிக்கு 2026 நம்ம தான் தளபதி தான். மீண்டும் சந்திக்கலாம். எல்லாரும் கூட கூட்டணி வரும் ப்ரோ. கண்டிப்பா எங்க தளபதி உட்காந்து செய்வாரு, எல்லாரும் செய்வாரு. டிஎம்கே அவர் எந்த கூட்டணி வச்சாலும் சரி, தனியா நின்னாலும் சரி, எங்க பாதுகாப்பு எங்களோட ஓட்டு கன்ஃபார்ம் டிவிகே மட்டும் தான். சரிங்களா? முதல்ல ஒரு இடம் கேட்டு கொடுக்கல, 2வது இடம் கேட்டு இவர் எவ்வளவு அழகா போனார். இது பார்த்து இந்த இடத்துல பாண்டிச்சேரியில பரிந்துரை கேட்டா அல்ல எந்த இடமா இருந்தாலும் கொடுக்கும் சொல்லி தாழ்மொழியோட நான் கேட்டு சொல்லிக்கிறேன். சரிங்களா? டிவிகே சம்பவத்துல பண்ணவனா உண்மையா அவனை மன்னிக்கவே மாட்டேன். நாங்க அவனை எங்க ஆள் மேல பழி போட்டாவா அவனை நான் மன்னிக்க மாட்டேன். கண்டிப்பா நம்ம பதிக்க மாட்டேன். கண்டிப்பா செய்வோம், உட்காந்து செய்வோம். டிவிகே ஃபார் பிஒய் மட்டும் இல்ல, டிஎன்ஓ டிஎன்ஒய் பிஒய் ரெண்டுமே செய்றோம். கண்டிப்பா தளபதி சிஎம் 2026 தளபதி தான். வாழைச்சுடி எப்படி சிஎம் ஆக முடியும்? பத்தோட எம்ஜிஆர் வந்தவனே சிஎம் ஆகலையா, இல்ல அண்ணா வந்தவனே சிஎம் ஆகலையா? எங்க தளபதி வருவாரு, வருவாரு. அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. சீமான் அவங்க சொல்லுவாங்க தான், 1000 சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்காது. பாண்டிச்சேரி நாங்க தான் உட்கார வைப்போம். தமிழ்நாட்டுல ஒண்ணுமே பண்ண முடியாது தலைவா. முடிஞ்சிச்சு போ தலைவா. டிஎம்கே க்ளோஸ். நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. யார் எதிர்த்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. எத்தனை எதிர்ப்பீங்க? எதிர்க்க இன்னும் 4 மாசம் தான் நாங்க எதிர்ப்போம். தெரியுமா? நாங்க எதிர்ப்போம். தளபதி கோசம் பின்னாடி நாங்க பண்ணுறோம். அவர் நெஞ்சில் நாங்க குடியிருக்கிறோம். களத்தில் சந்திப்போம். நிறைய பேர் தற்கொலை ஓட்டு போடுற நாங்க தற்கொலை தான் அவங்களுக்கு. ஓட்டு போடுற நாங்க தற்கொலை தான் அவங்களுக்கு. 1 நம்பர் தற்கொலை அவனுக்கு தான். எங்களை பத்தி பேசுறதுக்கு அவனுக்கு தகுதியே கிடையாது. அவங்களுக்குலாம் முக ஸ்டாலின் தட்டி விடணும். அந்த முக ஸ்டாலின் ஒரு ஆளே கிடையாது. நான் திமுக ஒரு ஆளே கிடையாது. சத்தியமான திமுக ஒரு ஆளே கிடையாது. 2026 எப்படியோ விஜய் தாங்க. 2026 டிவிக்கே தான். திமுக சத்தியமா ஒதுக்கிடுங்க எங்கேயோ. அதெல்லாம் கணக்கே லிஸ்ட்லேயே கிடையாது. திமுக லிஸ்ட்லேயே கிடையாது சத்தியமா. 2026
டிவிக்கு தான், திமுக லிஸ்ட்லேயே கிடையாது. உண்மையாக சொல்ல போனா அவள் தான் ப்ரோ. 2020 தளபதி தாங்க, வேற யாருமே மீதி எல்லாம் இருக்கு. எல்லாம் தற்கூரி தேவையா நிறைய பேர் வந்து எதிர்க்கிறாங்க சீமான் ரொம்ப. அவெல்லாம் ஒரு ஆளு, அதான் வாயில மாலை போடலாம், அசிமா வர வாயில எனக்கு. அவங்க தற்கொலைன்றாங்களே, அவர் முதல்ல என்ன பேசுறாருன்றதே புரிஞ்சிக்காம தற்கொலைன்றாங்க. வீடு பைக்கு கார் எல்லாமே தரேன்னாருல, அவருனா இலவசமாக தரேன்னு சொன்னார். அதுக்கான பொருளாதாரத்தையும் வேலை வாய்ப்பு தான் உயர்த்தி தருவோம்னாரு. அதையே புரிஞ்சிக்காம அவங்க இலவசமாக தரேன்றாங்க. அவங்க தற்கொலையா இல்லை நாங்கள் தற்கொலையா? முதல்ல புரிஞ்சிக்க சொல்லுங்க. அவங்களுக்கே புரிய மாட்டேங்குது. படிப்பறிவு இல்லாமல் வந்துட்டு நம்மளே கேட்டுன்னு இருக்காங்க. அவர் ஃப்ரீயாக தரேன்னு சொன்னார். வேலை வாய்ப்பு அதுக்கான பொருளாதாரத்தை தான் உயர்த்தி தரேனாரு. அதையே புரிஞ்சிக்க மாட்டாங்க. இவங்க நம்மள தற்கொலைன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி தருவாருன்னு கேட்கறாங்க. இப்போ இவ்வளவு பெரிய 60 ஆண்டுகளா ஆட்சி செஞ்சு அவங்களாலே கொடுக்க முடியல. தளபதி வந்து எப்படி கொடுப்பாங்க? எம்ஜிஆர்லாம் என்ன பண்ணாரு? அவங்க தளபதி வந்து சொல்ல மாட்டார், செஞ்சு காட்டிட்டு 2026 கண்டிப்பா முடிப்பார். அவ்வளவுதான் என்னுடைய பிளாட்ஃபார்முக்கு தமிழ்நாடு பிளாட்ஃபார்முக்கு ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ்ன்றது இட் இஸ் ஈகோயிஸ்டிக் பொலிட்டிக்ஸ், ரைட்? ஸோ அவங்க வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிறாங்க. இப்போ வந்து ஸ்டாலினுக்கும் வந்து விஜய்க்கும் அதெல்லாம் கிடையாது. அவங்க உதயநிதி, இன்பநிதி அந்த டைம்ல யாரும் வந்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ வந்து எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு கான்செப்ட், இதை சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். 2026 சந்திக்கலாம். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ஒன்று ஒரு கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா? என்ன சோஷியல் கம்யூனிகேஷன் நம்ம சர்ச் பண்றோமோ அதுதான் வந்து வீடியோஸா வந்துட்டு இருக்கும். இப்போ எந்த மீடியாஸ்ல நம்ம எடுத்து பார்த்தாலும் எல்லாமே வந்து விஜயை பத்தி ஒரு வீடியோஸ் தான். ஐ எம் நாட் அ சப்போர்ட் ஃபார் விஜய், பட் ஒரு ஜென்ரலான ஒரு கருத்து நம்ம சொல்லணும் இல்லையா? எல்லா வியூஸ் எல்லாத்துக்குமே வந்து பணத்துக்காக எல்லாத்துக்குமே இதுக்காக இது சொல்றாங்க. நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா, ஏன் பிரஸ் மீட் வந்து சந்திக்க மாட்டீங்க கேட்டீங்க. இது வரைக்கும் ஆக்சுவலா அத்தாரிட்டியில இருக்கிறவங்க பர்சன்ட்ட எத்தனை பேர் வந்து சந்திச்சிருக்காங்க, எத்தனை பேர் ஓப்பனா கம்யூனிகேஷன் கொடுத்துறாங்க? ஒண்ணுமே கிடையாது. தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து நடக்குது. இப்போ ரீசெண்டாக அந்த KN நேருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம். அதெல்லாம் வந்து யாரும் வந்து போல்டா வந்து கேட்க மாட்டேங்க, ரைட்? ஸோ லெட் ஹிம் கிவ் அ சான்ஸ், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லாருமே சொல்றாங்களே, எல்லாமே ஒரு வியூஸுக்காக தான். ஸோ எல்லாமே யங்ஸ்டர்ஸ், தற்கூரிகள் அப்படி எல்லாமே சொல்றாங்க. ஐ எம் 32, ஐ எம் நல்ல ஒரு குட் ப்ரொஃபஷனில் வந்து இருக்கேன். ஒரு நல்ல ஒரு தாட் ப்ராசஸ் வந்து இருக்கிறதுக்காக நான் வந்து சொல்றேன். ஓகேவா? கண்டிப்பா ஒரு நியூ பர்சனுக்கு வந்து ஒரு சான்ஸ் வந்து கொடுத்துப்பாங்க, அவ்வளோதான். தொண்டர்கள் வந்து போய் போலீஸ் அடிக்கிறது அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு 2 monthsக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கட்சி போலீஸே அடிச்சிருக்காங்க. அது என்ன கட்சின்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல விரும்பல, ரைட்டுங்களா? அதே மாதிரி வந்து ஒரு பர்டிகுலர் ஹை அத்தாரிட்டி பர்சன், ஹைகோர்ட்டே பாத்தீங்கன்னா ஒரு அபியூஸ்டான வார்த்தைகள் வந்து சொல்லியிருக்காங்க, ரைட்டா? இது வந்து தனிப்பட்ட ஒரு விஷயங்கள், ரைட்டா? தனி பர்சனோட கேரக்டர். அதை வந்து ஒரு பர்சன் மேல வந்து நம்ம இது பண்ண முடியாது, அபியூஸ் பண்ண முடியாது. இதுதான் என்னோட கருத்து. எல்லாமே ஒவ்வொரு கேரக்டர்ஸ் வந்து கண்டிப்பா. இப்போ கரூர்ல நடந்தது கண்டிப்பா நிக்கணும் தான் நினைக்கிறேன். ஸோ வந்து எல்லாமே பெர்மிஷனோட தான் எல்லாமே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்க? எல்லாமே சொல்லியிருக்காங்க. இப்போ பாலிடிக்ஸ்ன்றது உங்களுக்கு எல்லாமே தெரியாது. எல்லாமே பாலிடிக்ஸ் என்னது, ஜஸ்ட் பிசினஸ், அவ்வளவுதான். எல்லாரும் சம்பாதிக்கிறது தான் பார்ப்பாங்க, கரெக்டுங்களா? அவங்கவுங்க கம்ஃபர்ட்டுக்காக அவங்கவுங்க சம்பாதிக்க தான் போவாங்க. இதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, சிம்பிள். கண்டிப்பா நின்று இருக்கணும் தான். அது வந்து அகைன்ஸ்டா நான் சொல்ல மாட்டேன், பட் நின்று இருக்கணும் தான். பட் அதுக்கான ஒரு இன்னும் நின்றுட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், இன்னும் கோட்டை அதிகமாகும், இன்னும் அசம்பதாயம் அதிகமாகும். கரெக்டா ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்கலாம். பெர்மிஷனுக்கு இப்போ வந்து பாண்டிச்சேரியில் வந்து நடக்குது. இப்போ தமிழ்நாட்டு நடக்கிறது வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்றாங்க. பாண்டிச்சேரியில் நடக்குது எல்லாமே கரெக்டாக தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ லைவ் டெலிகாஸ்ட் நம்ம எடுத்துலாம் பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு விஷயங்கள் நெகட்டிவா வந்து பரப்பிட்டு இருப்பாங்க. அதுதான் நான் வந்து சப்போர்ட்லாம் கிடையாது. ஐஎம் ஒரு நார்மல் ஃபேன், அவ்வளோதான், முடிச்சு. கண்டிப்பா பார்த்துருக்கலாம். கண்டிப்பா நீங்க கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே கரெக்ட். அதுக்கான பெர்மிஷன் வந்து கரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா, அதுக்கான விதிமுறைகள் நடத்தினா கண்டிப்பா வந்து பார்த்துருக்கலாம், சந்திப்பார், ரைட்டுங்களா? சிஎம்க்கு சரியான பதிலடி கொடுத்துருக்காரு. இந்த அரசு, இப்போ புதுவை அரசு எப்படி ஒரு பாதுகாப்பு கொடுத்து இந்த மாநாட்டை நடத்துறதுக்கான ஒரு நல்வழிப்படுத்துச்சோ, அதே மாதிரி பார்த்து கத்துங்கன்ட்டு அடிக்காம சொல்லிட்டாரு. வெறித்தனம், ஓகேங்களா? இதுல இருந்து தமிழ் அரசு, திமுக நன்கு புரிஞ்சுக்கணும். 75 ஆண்டு அரசியல் பண்றோம் இப்படி பெருமையா பேசுறதெல்லாம் வேஸ்ட். என்ன 2 ஆண்டு 6 மாதம் வந்து கடந்து வந்துக்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் எந்தெந்த எப்படி பண்ணுற திட்டத்தை நாங்கள் சொல்லி செயல்படுத்துகிற முடியும். உங்களால் ஏன் பண்ண முடியல வீட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்கிறோம். போயிடுங்க. நன்றி தலைவா. விமர்சனம் தாண்டி வரதான் தலைவர். விமர்சனம் வரதான் தலைவன். விமர்சனம் வரலாம் தலைவன் கிடையாது. சீமானே கண்டுக்கிறீங்க, கத்தினே இருக்கணும். சீமான் கத்தினே தான் இருக்கணும், சரிங்களா? அவரை பற்றி மற்றவங்க கத்தத்தை பற்றி நம்ம எதுவும் பேசணுன்ற அவசியமே கிடையாது. நம்மளை பற்றி பேசுகிறாங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு செயல்படுறோம் மக்கள் முன்னாடின்றதை தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். மக்கள் வந்து இளைஞர் இருந்தாலும் நல்வழிப்படுத்துறாரு. சிம்பிளாக ஒன்று சொல்கிறது தெரிஞ்சுங்க.
ஒரு சிற்பிக்கு ஒரு கல் கிடைக்குதுன்னா அதை எப்படி செதுக்கி கருவறையில் வைக்கணுன்றது சிற்பிக்கு தெரியும். ஓகேங்களா? இதே ஒரு கண்காட்சியில் எப்படி வைக்கணுன்றது சிற்பிக்கு தெரியும். ஆனால் அதே மாதிரி தான் இந்த மக்களை நல்வழிப்படுத்தணுன்ட்டு எங்கள் தளபதி விஜய்க்கு தெரியும். நாட்டில் அவ்வளோ போலீஸ் வந்து அவங்களால மாத்திரம் காப்பாற்ற முடியல. எவ்வளோ உயிர் இருப்பேன் இங்கே வந்து பாருங்கள், பாண்டிச்சேரி போலீஸ் எவ்வளோ தூரம் காப்பாற்றுறாங்க, எவ்வளோ தூரம் சேவை பண்ணுறாங்கன்னு. இதை பார்த்தாச்சும் அங்கே சிஎம் கற்றுக்கணும். சிஎம்ன்றாரு, இங்கே இருக்கிற சிஎம்க்கு அங்கே இருக்கிற சிஎம் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்துங்க. ப்ரோ தளபதி இப்போ சொல்கிறாங்கன்னா இப்போ அவங்க சொல்கிற அவங்களோட கருத்து வந்து தப்பாக படுத்தா நம்ம டிவி கேட்குறோம், நாம தான் சொல்லலாம். கீழே இப்போ தளபதி நம்மளுக்காக பேசுகிறா, நம்ம அவருக்காக தான் இருக்க முடியும். சாட்டி மொழி துறைமுறைகள்லாம் பார்த்தீங்கன்னா தளபதி எங்க நிற்கிறாரு, நாங்கள் அவர் எதிர்த்து போட்டிட்டு தளபதி தோக்கடிக்க போகிறோம். நாங்கள் இப்போ இங்கே பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தளபதிக்காக தான் நாங்கள் இருக்கிறோமே. அதனால தான் இப்போ யார் வந்து பேசினாலும் நாங்கள் தளபதிக்கு தான் ஓட்டு போட போகிறோம். நீங்கள் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க, யார் வந்து சொன்னாலும் நாங்கள் பேசிட்டு தளபதி தான் ஓட்டு போட போகிறோம். 2026 தளபதி ஃபியூச்சர்ல வருவாரா? கண்டிப்பாக வருவார் ப்ரோ, கண்டிப்பாக வருவார். நாங்கள் எதிர்பார்க்குறோம், வர இப்போ நாங்கள் வராருன்னா அதுவே புரிஞ்சுக்க வேண்டியதுதான். எதுக்காக அவர் வராரு சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் சம்பாதிக்க தான் வருவாங்க, அவர் சம்பாதிக்க வரல, அவர் மக்களுக்காக தான் வராரு. அதுல தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். நிறைய பேர் எதிர்க்கிறாங்களா அது எதிர்க்கிறவங்க எதிர்த்துட்டு எல்லாத்தையும் மீறி அவர் வந்துருவாரு. ஸ்பீச் எங்களுக்கு திருப்தி இல்லைண்ணா. எங்களுக்கு திருப்தி இல்லை ஸ்பீச். அவர் இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாம், கண்டிப்பா பாண்டிச்சேரியை பத்தியோ இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் திருப்தி இல்லை தான். ஏன்னா இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, வந்து ஒரு 10 நிமிஷம் கூட பேசுறாங்க. 10 நிமிஷம் இல்லை, அவர் கொடுத்த டைம் பேசியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாம். என்ன பேசியிருக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்க கொஞ்சம் பேசுங்க. பாண்டிச்சேரியிலே ஒரு கட்சி இப்போ நம்ம கட்சி வரப்போகுதுன்னு சொல்லிட்டாரு அவரு. அது வந்தாச்சுன்னா நான் எங்க ஓட்டு ஃபர்ஸ்ட் ஓட்டு எங்களுக்கு டிவி கேக்கு தான் இருக்குமே. அது நீங்க சொல்ல கரெக்ட். இப்போ இந்த சர்ச்சு எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க, ஏன் முஸ்லீமை பற்றி சொல்லலை? முஸ்லீம் கோயில் இங்கே நிறையா இருக்குது, எல்லாமே இருக்குது. அது எதுக்கு சொல்ல அவரு? பாஜக கூட கூட்டணி சேர்றாரா நமக்கு தெரியல. ஆனால் பாஜக பற்றி இது வரைக்கும் எதுவும் பேசலை. அதனால இதில் ஆமாம் இல்லை, எல்லா கோயில் சர்ச்சு சொன்னாங்க, கோயிலெலாம் சொன்னாங்க. அதனால எதுக்கு இது பாஜக ஏதாவது கூட்டணி சேர்றாரா தெரில. அது என்ஆர் காங்கிரஸ் பத்தி பேசியிருந்தாரு, அவங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஆனா வந்து இதெல்லாம் சரியில்லை அதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அதெல்லாம் எப்படி பாருங்க? இல்லை கரெக்ட் தான், அவர் சொல்றது கரெக்ட் தான். நான் அது எந்த மறுப்பும் சொல்ல. அதுக்கு இது இவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க, வந்து ஒரு 10 நிமிஷம் தான் பேசுனாரு. அதான் இந்த வாட்டி ஸ்பீச் ஒழுங்கா தளபதி பேசல, ஒழுங்கா எதுவும் பண்ணல. அதுதான் எல்லாம் எதிர்பார்ப்போட வந்தாங்க. அந்த அளவுக்கு ஸ்பீச் இல்லைண்ணா, அவ்வளோதான். மிச்சப்படி அவர் வந்தது எல்லாமே சந்தோஷம் தான் எங்களுக்கு. வரவேற்பு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எங்கள் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் என்ன அவருக்கு மரியாதை தரணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மரியாதை தந்து அதுக்கு தகுந்த மாரி எதுவுமே எங்களுக்கு எதுவுமே இதாகல. அதானே டிவிக்கே தருக்குறின்றாங்க. அந்த பேசுறாங்க பத்தி அவங்க தான் தருக்குறியே, நம்மனா தருக்குறி இல்லை, அவங்க தான் தருக்குறியே. போஸ்ட் பிரஸ் அதான் சொல்றேனே, எங்களை பத்தி பேசுறாங்க எல்லாருமே தருக்குறி தான், அவங்க தான் தருக்குறியே. நாங்க தெளிவா தான் இருக்கிறோம், நாங்க தருக்குறி இல்லை. மக்கள் வந்து ஒரு போலீஸ்காரங்க வாங்கி கட்சாங்க, அந்த கை கட்சானுங்க, அதெல்லாம் என்ன பண்றது? அவரோட அவன் காங்கிரஸ் கட்சியில இருந்து வந்துக்கிறான், அப்படிதான் பேசுவான், புரியுதுங்களா? செம்மையா இருந்துச்சு. ஆனா கிட்ட இருந்து பார்க்க முடியல, ரொம்ப ஃபீல் ஆச்சு. பட் தூரத்துல இருந்து பார்க்கும்போது செம்ம அழகா இருக்காருண்ணா. நாங்க ரொம்ப லவ் பண்றோம் அவரை. அண்ணா தங்கச்சியா நீனு. ஓகேவா? தேங்க்யூ. அதுவா இங்க கொடுத்தா அண்ணன் கிட்ட கொடுத்தாதவா ரெண்டு பேர் சொன்னாங்க ஒரு பாசுக்கு, லாஸ்ட்ல ஒரு எதிர்த்து நின்று அவர் போராடல, இப்ப போராடுறாரு. அவர் எதிர்த்து இப்ப தைரியமா நிக்கிறானா, அது பெரிய சந்தோஷமே. அது எங்களுக்கு எல்லாருக்கும் தான். ஒரு நடிகனா இருந்து இப்போ வந்து அவர் ஒரு கட்சிக்கு வரான்னா அது பெரிய விஷயம் தானே. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதே மாதிரி தளபதி வந்து எனக்கு நல்லது செய்வாங்க. இப்போ அவர் இப்போ ஏற்கனவே எம்ஜிஆர்லாம் இப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போ அவர் வராரு. அந்த இடத்துல எம்ஜிஆர் இருக்கிற மாரி இவர் வராரு. அதாலே பெரிய மக்களுங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு அவர் தருவார்ன்றது எங்களுக்கு தெரியும். அவரும் வாக்குறுதி கொடுத்துக்கிறாரு இல்லையா, அது வந்து அவர் உண்மையாக்குவார். அது எங்களுக்கு தளபதி விஜயை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். விஜய் தான் 2026 அவருக்கு தான் எல்லாம் ஓட்டம். அவர் ஸ்பீச் வேற லெவல்ல இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவரை பார்த்ததுக்கு. நிறைய பேர் ஒரு கட்சிக்கு வந்து எதிர்க்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? புரியல. நிறைய பேர்
அவர் கட்சி ஆரம்பிச்சதே வந்து எதிர்த்தாங்க. வேலை இல்லாதவங்க அதான் தளபதி பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்க இப்பதான் சரி அவர் வந்து பேச்சுக்காக வரல, அவர் மூஞ்சி பாக்குறதுக்கு. ஆனா இவ்வளவு கிட்ட நாங்க பார்த்தது எப்பயுமே சந்தோஷமா நினைக்கிறோம். ஆனா அவங்க கெட்டவங்க பேசுறவங்களாம் நம்ம நேருக்கு பேசணும். முன்னால விட்டுட்டு பின்னால பேசுறாங்க. ஆனா என்னைக்கா இருந்தாலும் அவங்கள நம்ம பார்க்காம விட மாட்டோம். சரிங்களா? ஸ்பீச் வேற லெவல் ப்ரோ. தளபதியை பத்தினா வந்து அரசியல் வந்து நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. சீமான்லாம் எதிர்க்கவங்க அது எதிர்ப்பாங்க ப்ரோ. சீமான்லாம் ஒரு ஆளே கிடையாது, அதை பற்றி பேசாதீங்க. எதிர்க்கவங்க அது எதிர்ப்பாங்க. நம்ம நல்லது பண்ண வந்துக்கிறோம், நல்லது பண்ணுவோம் மக்களுக்கு. இன்னும் நல்லது தான் பண்ணுறாரு அவர். எப்போ பார்த்தாலும் தற்கொலைன்னு ஒரு வாதம். அதான் ப்ரோ சொல்கிறவங்க 1008 சொல்லுவாங்க ப்ரோ. நம்மளுக்கு தேவையில்லாது. நம்ம உண்டு, நம்ம மக்கள் உண்டு அப்படின்ட்டு அவர் வராரு அவர்.